ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு நமக்கு லேக் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னா, வின்மயர் அப்படின்னு ஒரு லேக் இருக்கான். அந்த லேக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து போட்டிங் இல்ல வந்து ரிவர் ராஃப்டிங் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து இந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாவே வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அது போகும் போல. அதோட வியூலாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஈஸிலி ஆக்சசபிள். ஸோ ரொம்ப தூரம் வந்து ட்ரெக்லாம் பண்ண வேணாம், அது வந்து ஈஸியா போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ அந்த வாட்டர் ஃபால் பேர் எனக்கு பெருசா தெரியல. நம்ம அப்படியே போற வழியில பேசலாம் அதை பத்தி. ஸோ இன்னைக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் போட்டிங், அதுக்கப்புறம் ட்ரெயின் டிராவல். ஸோ இந்த மூணுமே இன்னைக்கு நம்ம இந்த vlogல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாகாய் வாகாய் வாழ்கிறே, பாகாய் பாகாயாகிறே, வாழாயின் வாழ்வி வாழவே, தாழாமல் மேலே போகிறே. ஸோ நம்ம இப்போ முதல்ல போக போகிறது வின்மயர் அப்படின்ற ஒரு லேக். ஸோ அதான் வந்துட்டு யூகேலே வந்துட்டு ரொம்ப பெரிய லேக். அண்ட் அதில் வந்து க்ரூஸில் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். க்ரூஸ் ரைடு வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ முதல்ல நம்ம வந்து க்ரூஸ் ரைட்ஸுக்கான டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டிக்கெட் புக்கிங் லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் க்ரூசஸ் இருக்குது. ரெட் க்ரூஸ், எல்லோ க்ரூஸ், அப்புறம் ஐலாண்ட் க்ரூஸ் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் க்ரூசஸ் இருக்குது. ஸோ நம்ம போகிற சீசனுக்கு பொறுத்த மாதிரி என்ன க்ரூஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு டைம் ஸ்லாட்ஸுமே வந்து நம்ம இதுலேயே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபீஸிபிள் டைமை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரூஸ் புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து நம்ம ஊர் காசுக்கு 1700 rupees கிட்ட வருது. அண்ட் கிட்ஸ் பிலோ 5 yearsக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது இல்லை இவங்க. ஐ ஹோப் இந்த ரைடு வந்து சூப்பராக இருக்கும்ன்ட்டு வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தான் கார் பார்க் பண்ணி முடிச்சிருக்கோம். செம கியூ இருக்கு போட்டிங்க்கு எல்லாத்துக்குமே. பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டோம். ஸோ கியூவில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கியூவில் வெயிட் பண்ணி போட்டிங் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். கமான். இங்கே நிறைய பேர் வந்துட்டு கேரவன்ஸோடவே சுற்றுறாங்க. கார் எல்லாரும் நிறைய பேரோட கார் பின்னாடி வந்துட்டு அப்படியே கேரவன்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்படியே கேரவன்லேயே ஸ்டே பண்ணிப்பாங்க போல. நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி சுற்றினா. நம்மளும் ஒரு நாள் வாழ்க்கையில அந்த மாதிரி சுற்றுவோம். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டு நம்மளே தான் வந்து செல்ஃப் பேமெண்ட் மாதிரி வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கார்ட் பேமெண்ட்ஸும் பண்ணலாம், ஆர் வந்து இந்த ஃபோனில் யூபிஐயில் பே பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி பேமெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண உடனே ஒரு ஸ்லிப் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை வந்துட்டு நம்ம காரில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடணும். அண்ட் வந்துட்டு இதை யாருமே வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கே வந்து நம்ம வந்து பார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதை மாதிரியே பேமெண்ட் பாக்ஸஸ் மாதிரி அங்கங்கே இருக்கும். நம்மளே போயிட்டு ப்ராப்பராக பே பண்ணிட்டு போயிடணும். எல்லாம் பெரிய தலைவலி ஆகிடும். நம்ம பார்க்கிங்க்கு பே பண்ணியாச்சு. இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா வைங்களேன், இதுவே ஒரு சீனிக் ஸ்பாட் மாதிரி இருக்கு. லைக் சும்மா நம்ம எங்க நடந்து போனாலுமே வந்துட்டு அது அந்த இடம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அப்படியே ஒரு கிராஸ் லேண்ட் இருக்கு. கைஸ் ஆக்சுவலி காலையில தான் வந்து ஐயா நாய்க்குட்டி அழகா இருக்கு. இங்க இருக்க நாய்கள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அவங்களோட பெட் டாக்ஸ்லாம் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வர்றாங்க. லிட்ரலி அவங்க போட்டிங் போனாலும் சரி, மெரிகோ ரவுண்ட்ல போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தே ஆல்வேஸ் டேக் தியர் பெட்ஸ் வித் தெம். அங்க கூட பாருங்களேன், தூரத்துல அங்கேயும் ஒரு 2 பெட் டாக். ஸோ நிறைய பேர் பெட்ஸோட தான் இங்க சுத்துறாங்க. லெட்ஸ் கிராஸ் தி ரோட். செம கோல்டா இருக்கு ஆக்சுவலி. இப்போ இங்க ஒரு குட்டி குட்டி பாய். எனக்கு இங்க இருக்க பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தேர் சோ காம். அதுவும் ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க வந்துட்டு நான் அங்கே தேவையில்லாம எங்கேயுமே பார்க்கே பண்றது இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு டாக் கூட பார்க் பண்ணியே நான் பார்க்கல. எல்லாம் சமத்தா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம லேக் கிட்ட வந்துட்டோம். ஓகேங்களா?
இப்பயே வந்துட்டு லேக் மேல வந்து ஒரு ஃபாக் இருக்க மாதிரி ஒரு விஷயம் அப்படியே தெரியுது. அதுவும் இது வந்து இங்க சம்மர் இப்பவே அப்படி இருக்கு. நம்ம இன்னும் வின்டர்ல தான், நான் இன்னைக்கு காலையில தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வின்டர்ல நம்ம எப்பயாவது இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வின்டர்ல தான் வந்தோம்னா செம ஃபாகியா இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா. இங்க ஃபுல்லா டக் தான் சுத்திட்டு இருக்கு. ஐ திங்க் இது எல்லாமே சும்மா வைல்ட் டக்ஸ் தான் நினைக்கிறேன். இங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து டக்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். கியூட்டா சாப்பிடுது. கைஸ் இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்வான், நல்லா பெருசா இருக்கு. பயங்கரமா மீன்லாம் சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டக்ஸுக்கெல்லாம் என்ன ஃபீட் பண்ணோம்னா, ஐஸ்கிரீம் கடையில வந்துட்டு இந்த நொறுங்குன ஐஸ்கிரீம் கோன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு பாக்கெட் போட்டு 1 பவுண்ட் 1 பவுண்டுன்னு வித்துட்டு இருந்தாங்க. 1 பவுண்ட்னா நம்ம ஊர் காசுக்கு ரூ. 100. ஸோ அதை தான் வந்துட்டு பேக்கெட் பேக்கெட்டா வாங்கி எல்லாரும் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சைனீஸ் டக், ஓ வாவ், அது பாருங்களேன் எவ்வளவு யூனிக்கா இருக்கு. அது கண்ணு மேல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு வெள்ளை கலர்ல. சரியான ஒரு யூனிக்கான டக். கைஸ் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எத்தனை பெட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. அடுத்து இங்க ஒருத்தர் ரெடியா இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. பாருங்க நம்ம கூட சேர்ந்து எத்தனை பப்பீஸ் வந்து போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வராங்கன்னு. அங்க 2 பேரு, இங்க ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க. 4 5 8 10 பப்பீஸ் வந்து நம்ம கூட போட்டிங்க்கு வர போறாங்க. கைஸ் நம்ம இப்ப வந்துட்டு போட்ல ஏறிட்டோம். ரொம்ப பெட்டர் சீட்லாம் கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீட் கிடைச்சிருக்கு. எஸ், நல்லா இருக்கும்ட்டு லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். This boat start action. Situated around the main deck in the form of life rafting, life rings, flotation seats. Emergency exits from the map, and in the unlikely event of the situation. போட் ஸ்டார்ட் ஆகி 5 மினிட்ஸ்ல நமக்கு கிடைச்ச வியூ வந்து இதான். அங்க ஒரு அரண்மனை மாதிரி தெரியுது இல்ல, அது வந்துட்டு 20th செஞ்சுரியில இருந்த ஒரு சின்ன கேசல் மாதிரியாம், ஒரு அரண்மனை. அதுல இருந்து மானிட்டர் பண்ணுவாங்களாம். இங்க வந்து கடல் கொள்ளையர்கள்லாம் எதாவது வராங்களா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுவாங்களாம். இங்க வந்து அப்படியே போட் கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, பெவரேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ இங்க எல்லாருமே வாங்கி உட்காந்து ஜஸ்ட் சாப்பிட்டுக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கிட்டயே வந்து 2 ஷெட் மாரி இருக்குல்ல. ஸோ அங்க தான் வந்துட்டு போட்ட வந்து பார்க் பண்ணுவாங்க போல. ஸோ அங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாரி. ஸோ அங்க இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட போட்ஸ வந்து இங்க தான் பார்க் பண்ணிப்பாங்களாம். நமக்கு கார் பார்க்கிங் இருக்க மாரி இது போட் பார்க்கிங். The highest point around the southern end of the lake is Numbers Howe, rising up on our left here. Where Lake Coasthampton, it's a relatively small hill, just 1,053 feet, or 321 metres. But on a clear day from the top, you get an amazing view. As far south as Glasgow Tower, right up the length of the lake, and beyond into the central Lake District campus. செம கோல்டா இருக்கு, என்னால இது ஆக்சுவலி எடுக்க முடியல.
The vessel you're travelling on today is the motor vessel Swan, built in That's it. அப்படியே வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே வந்து சில இடம்லாம் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு இங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் ரிட்டர்ன் போட் எடுத்து நம்ம எங்கே இதை போட் பண்ணமோ அங்கேயே போயிடலாம். ஸோ போட்ல இருந்து இறங்கிட்டோம். நம்ம இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டீம் என்ஜின் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்டீம் என்ஜின்ல வந்து அடுத்து ஒரு ரைடு போகலான்னு பிளான் பண்ணி இப்போ நம்ம போகிறோம். லெட்ஸ் see எப்படி இருக்குன்ட்டு. இந்த ட்ரெயின்